எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த செய்தி, தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் சட்டம் 2025. அதில் வந்து முதல் வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அது இங்கிலீஷ் சொல்லணும்னா தமிழ்நாடு மணி லாண்ட்ரிங் என்டிட்டிஸ் ஆக்ட் 2025. அது வந்து ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணாங்கன்னா விழுப்புரம் காவல்துறை தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்ன சட்டத்தை இது பண்ணாங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா அண்ட் மாநிலங்கள் சட்டப்பிரிவு 20, 21, 2. உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ், பாரதிய நியாய சன்ஹிதா வந்து ரீசெண்டாக வந்து 3 பழைய, அதாவது ஐபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது மாதிரி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்தாச்சு. அது வந்து எந்த ஆக்டர் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இந்த சட்டத்தோட நோக்கம் பார்க்கலாமா? அதாவது தமிழ்நாடு கடன் வழங்கும் நிறுவனங்கள் சட்டத்தோட அது என்னன்னா, கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பது, பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு, நியாயமற்ற கடன் மீட்பு நடவடிக்கைகள் தடை. அதுக்கப்புறம் டிஜிட்டல் தளங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும். மிரட்டல், அச்சுறுத்தல், வன்முறைக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து அளிக்கிறது தான். இதுக்கான தண்டனை எவ்வளோன்னா 3 to 5 வருஷம் வந்து சிறை தண்டனை, 5 லட்சம் வரை அபராதம் இருக்கும். சப்போஸ் அதிகமாக டார்ச்சர் பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதாவது சிம்பிளாக சொன்னா, கடன் வாங்கிட்டு நிறைய வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த கடன் வாங்கிட்டு நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கள்ல, பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருக்கு மக்களையும் அவங்களும் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்து தான் தமிழ்நாடு பணம் வழங்கும் நிறுவனங்கள் சட்டம் 2025.